ஐயோ எல்லாம் பாக்குறானுங்களே. என்ன சொல்ற? ஐயோ என்னங்க இது? ஏன் ஜிப்பா போட்டு இப்படி நிக்கிறீங்க? இந்த பாருங்க, கடலுக்கு போகாம எல்லாரும் உங்களே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. டேய் பார்க்காதீங்க, போடா போடா. நான் மறைச்சுக்கிறேன், போங்க போடா. டேய் வாங்க வாங்க. ஐயோ டேய் போங்கடா. டேய் ஐயா நீங்க வாங்க, நீங்க வாங்க. என்னங்க இதெல்லாம்? இப்படி எல்லாம் போய் வெளியே நிக்கலாமா? நம்ம வீட்டு பொண்ணுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட இப்படிப்பட்ட துணியெல்லாம் போட்டு நிக்க மாட்டாங்க. நீங்க என்ன? இந்த பாருங்க, உங்க கள்ளங்கப்படம் இல்லாத மனசு புரிஞ்சிக்காம பாக்குறவங்க பேசுவாங்க. ஐயோ மாத்திக்க துணி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இந்த பாருங்க, உங்களுக்காக விதவிதமா துணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பிடிச்சிருக்கா? என்ன பாக்குறீங்க? எங்களை நம்பி வந்துட்டீங்கல்ல, நீங்க உங்க இடத்துக்கு போற வரைக்கும் உங்களை சந்தோஷமா பாதுகாத்து அனுப்ப வேண்டியது நம்ம பொறுப்பு. போட்டுங்க. போட்டுங்க போட்டுங்க. என்ன டேய், இந்த பொண்ணு எப்படி? இந்த பொண்ணு நிச்சயமா இவருக்கு அமைஞ்சிடுங்க. தம்பி கூட பொண்ணை பாத்திருக்கேன், அவனை கேட்டு பாருங்க. பொண்ணை பார்த்தங்க, ரொம்ப அழகா இருக்கு. டேய், ஜோசி ரூட்ல அடி வாங்குனது மாதிரி வாங்க மாட்டோமே. நீங்க எங்கடா வாங்க? என் உடம்புலடா ஜூஸ் குடிச்சிட்டான். டேய் நீங்க உள்ள போங்க, நான் இதுக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய் முதல்ல பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன், அதுக்காடா போறது? விரல மடக்கிட்டு உள்ளார போடா. ரொம்ப நேரம் அடக்கி வச்சிருக்கேன்டா. கொஞ்ச நேரம் அடக்கி வை. போடா. ஐயோ வாங்க. வணக்கம். வணக்கம். இதுல மாப்பிள்ளை யாருங்க? இவருதாங்க. வாங்க உட்காருங்க. மாப்பிள்ளை என்ன பண்றாரு? மாப்பிள்ளை தினமும் தண்ணியில வலை வீசுறாருங்க. வீசுற வலையில மீனும் சிக்கிறது இல்ல, வெளியில பொண்ணு சிக்கிறது இல்ல. இந்தாங்க தண்ணி. தண்ணியா? வேண்டாம். தண்ணியிலேயே பொழப்பு நடத்துற நீங்க தண்ணியை பார்த்து எங்க பயப்படுறீங்க? தண்ணி வேண்டாங்க. முதல்ல வீடு தேடி வந்திருக்கீங்க. யாருக்கு வேண்டானாலும் மாப்பிள்ள கொஞ்சமாவது சாப்பிடணும். அதுதாங்க எங்க வழக்கம். இந்த பொண்ணு வேணும்னா குடிடா. ஐயோ ஏற்கனவே அடக்கி வச்சிருக்கேன், இது வேறயா? இதுதாங்க எங்க பொண்ணு. எங்க பொண்ணு ரொம்ப கைராசிக்காரிங்க. எங்க வீட்டு செடியெல்லாம் தண்ணி ஊத்தி வளர்த்ததே எங்க பொண்ணு தாங்க. அவ ஊத்தி வளர்த்ததாங்க இந்த வீட்டு மரங்க எல்லாமே. அவ கையால தண்ணி ஊத்தி வளர்த்த தென்னை மரத்துல ஒரு இளநிய சீவி பார்த்தா ஒரு பக்கெட் தண்ணி கிடைக்குங்க. ஐயோ என்னங்க? ஒரு பக்கெட் தண்ணி வரும்னு சொன்னீங்களே, அததான் அவர் ரசிக்கிறாரு. என் பொண்ணு ஆத்திலையும் நீந்துவா, கிணத்துலயும் நீந்துவா, கடலையும் நீந்துவா. தண்ணிய பார்த்தா துள்ளி துள்ளி ஓடுவா. ஆனா ஒன்னே ஒண்ணுக்கு தான் பயப்படுவா. எதுக்குங்க? ஒண்ணுக்கு. மாப்பிள்ளையா நெளிகிறாரு? அவரு அதுக்கு தாங்க நெளிறாரு. எதுக்கு? நீங்க சொன்ன அதே ஒண்ணுக்கு தான். புரியலையே. அவரை கொஞ்சம் தனியா விட்டீங்கன்னா வெளியில போய் சிந்திச்சிட்டு வருவாரு. அட என்னங்க நீங்க? பொண்ணை பத்தி இவ்வளவு சொல்லியும் என்ன சிந்திக்க வேண்டியிருக்கு? அந்த ஒண்ணுக்கு தாங்க அவர் சிந்திக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, சின்ன விஷயம். பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, அந்த ஒண்ணுக்கு தான் அவ பயப்படுறா. நல்ல குரல். அவரு படுற அவஸ்தையில கொஞ்சம் விட்டீங்கன்னா இங்கே கச்சேரி நடத்திடுவாருங்க. அதான் இப்பவே சிந்திக்கிறாரா? இன்னொரு சொம்பு தண்ணி சாப்பிட்டா நல்லா பாடலாம். பாடலாம் இல்ல, இங்க இருந்து ஓடலாம். ஏன் மாப்பிள்ள ஓடிட்டாரு? அவர் ரொம்ப அடக்குங்க. இது வரைக்கும் அடக்கி வச்சிருந்தாருங்க, இதுக்கு மேல அடக்க முடியாம ஓடிட்டாருங்க. அப்பா பாத்துருமா, அங்கே போ. அடக்கி வச்சிருந்தாரா? என்ன பண்ண அவன் கையை மேலதான் கட்ட முடியும், இந்த ஜென்மத்துல கீழே கட்டவே முடியாது. மாத்து வாங்குறதுல ஓடிலாம் வாங்கடா. இது வரைக்கும் பார்க்கவே இல்லைங்க. ஏண்டா இவ்வளவு துணி தொங்குறது கண்ணுக்கு தெரியலையா உனக்கு? உனக்கு தான் உள்ள அவஸ்தைப்பட்டியே. வேலைக்காரி பொண்ணு குடிக்கிறத பாக்கத்தானா ஓடுறா? தலைதறிக்க ஓடுறா. ஏற்கனவே மூஞ்சி ஒரு மாதிரி, இதுல இது வேறையா? இந்த மூஞ்சி எவன் பொண்ணு கூட எப்பவும் எந்த நேரமும் சதா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, நேத்து ஒரு புது விஷயத்தை யோசிச்சு அதுக்கு பதிலையும் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது? கடல் நீர் ஏன் நீளமா இருக்கு தெரியுமா? தெரியலையே. அது ரொம்ப நீளமா இருக்கிறதுனாலதான் நீளமா இருக்கு.
நீ அடி வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்கிற. சொன்னா கேங்கடா மாங்க மடையங்களா? என்னடா சொன்ன? யார பார்த்தா மாங்கா மடையன்னு சொல்ற? நீ செத்து உன்ன புதைச்சா அந்த இடத்துல பூச்சி தான் வரும். மாங்கொட்டையை கடிச்சு துப்புனா அந்த இடத்துல மரமே வரும். மாங்காய உலகம் பூரா ஊறுகாய் போட்டு விக்கிறானே அவன்லாம் மடையனாடா? இல்லங்க, ஒரு மாங்காய்க்காக உழவு யுத்தமே நடத்திங்க போல் இருக்கு. மனுஷனுக்கு சொல்ல மாட்டேன். வேற ஏதாவது மடையன் வேணா சொல்லு. இனிமே மாங்கா மடையன்னு யாரையும் சொல்லக்கூடாது. ஜாக்கிரதை. என்ன இப்படி குறைஞ்சிட்டா? அவன் கிடக்காத வாத்து மடைய. என்னடா வாத்து மடையனா? வாத்து என்னைக்காவது பேசியிருக்கா? நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போயிருக்கா? அப்ப எதுக்குடா வாத்து மடையன்னு சொன்ன? எல்லாரும் சொல்றாங்க, நான் சொன்னங்க. எல்லாரும் சொன்னா நீ சொல்லிருவியா? கோழி மடையன்னு சொல்றீங்களா? கொக்கு மடையன்னு சொல்றீங்களா? காக்கா மடையன்னு சொல்றீங்களா? அப்ப ஏன்டா வாத்து மடையன் மட்டும் சொல்றீங்க? ஐயா ஐயா, வாத்து அறிவாளி, வாத்து புத்திசாலி, வாத்து மேத. போதுமா வாத்தண்ட? இனிமே அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஜாக்கிரதை. ஐயோ ஜோபுல டப்புலு போயனே. அங்க பாரு கோயிந்த வர்றான். பெள்ளா பசங்களா இக்கடுனாரா விடமாட்டா. அவன் கையில மாட்டினா பொண்ணே விடுமா? எங்க இருக்காரா? விடமாட்டா. இன்னைக்கு பாதத்துல கால ஒரே மிதி. விடமாட்டா. இன்னைக்கு பினிஷ் பண்ற போறேன். விடமாட்டா. பணம் போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு. விடமாட்டா. நாச்சு பண்றேன், பினிஷ் பண்றேன். வாங்க 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 வாங்க. இது பொண்ணோட அப்பா தெலுங்காரரு, இது பொண்ணோட அம்மா. வரும் இருக்கோ பையனாரா? பையனா? ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்க கேரளா. மலையாளத்துல மாப்பிள்ளைய கூட பையன் சொல்லலாம். பையன் இவர் தாங்க. வாழ மீன் மேல் வளவளன்னு இருப்பாரு. ரொம்ப நல்லவர். அப்பா தெலுங்கு, அம்மா மலையாளம். இவங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிறாங்க? இவங்க ரெண்டு பேருக்கும் பாஷையை நான் தாங்க புரிய வைப்பேன். நீங்க யாரு? இவங்க பாஷை இவர் புரியணுங்கிறதுக்காக இவர் என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் எல்லா பாஷையும் பேசுவேன். அப்பா எங்களை காப்பாத்தா. இந்த வீட்டுல நீங்களாவது ஒரு தமிழ் பொண்ணு இருக்கீங்க. நானும் தமிழ் பொண்ணு இல்லைங்க, பெங்காலி. மொத்தத்துல நாங்க காலி. பொண்ணுக்காக தமிழ் தெரியுமா? தெரியாதே. மலையாளம் தெரியாதே. தெலுங்கு தெரியாது. ஊமையா? இல்லையே. அப்ப என்ன பாஷையெல்லாம் பேசுவா? நாங்க பேசுற எந்த பாஷையும் புரியாம அவளா ஒரு பாஷையை பேச ஆரம்பிச்சிட்டா. பேசி பாருங்களேன். என் வருங்கால மனைவியே, உன் பேர் என்ன? ஐமியா மியா. ஏன் அழுகிற? அந்த பொண்ணுக்கு ஒரு பாஷையும் தெரியல. நீ அந்த பொண்ணுகிட்ட எந்த பாஷையில பேச போற? மாப்பிளைக்கு பாஷையாட முக்கியம், பொண்ணு தானே முக்கியம். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. கைய பிடிங்க, தட்டி பிடிங்க. எங்க குடும்ப வழக்கப்படி தட்டி பிடிச்சுதான் சம்மதம் சொல்றது. தாலி இருந்தா கொடுங்க, இங்கேயே கட்டிடுவாரு. இதுக்கு மேல எங்களால பொண்ணு தேட முடியாது. இந்த வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் இவங்க அண்ணன் இல்லாம நடக்காது. அவர் இப்ப வந்தாருன்னா இப்பவே தாலியை கட்டிடலாம். யாருங்க அவரு? இதோ வந்துட்டாரு. చూడండి. அந்த லாபத்துக்கு இந்த லாபத்துக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு. ஏய் திருட்டு பசங்களா, இங்கதான் ஆயிருக்காரா? இங்குள்ள விடமாட்டா. எல்லாரும் உள்ள போங்க. மாட்டு கட்சி బల్లు 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 నరసింహచో మీరా నిన్ను నలసక వింటనురా. ஏப்பா இங்க முத்தழகு யாரு? நீங்க யாருங்க? என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் யாருங்கிறது அவர்கிட்ட சொல்றேன். வாங்கய்யா வாங்க, இங்கதான் இருக்கான். முத்தழகு, முத்தழகு, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க. வணக்கம். நீங்க வைதேகியுடைய தாத்தா. நீ காப்பாத்தின வைதேகி, உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற வைதேகி. அவங்க எங்க இருக்காங்க? அவங்களுக்கு என்னாச்சு? அவ எங்க இருக்கிறா, என்ன ஆனான்னு தெரிஞ்சுக்கிறத விட அவ யாருங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீ காப்பாத்தின பொண்ணு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ இல்லப்பா. அவ ஒரு ராஜ பரம்பரை. மன்னராட்சி ஒழியாம இருந்திருந்தா இன்னைக்கு வைதேகி இளவரசியா இருந்திருப்பா. பசும்பொன் ஜமீன் ராஜா ராஜமாணிக்கம் என் மகன். அவளுடைய ஒரே மகன் வைதேகி. ஒரு நாளைக்கு 1 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறவன் என் மகன். இன்னைக்கு நாட்ட ராஜாக்கள் இல்லைன்னாலும்
தன்னை ஒரு அரசனாகவே நினைச்ச வாழ்ந்துட்டேன். ரொம்ப நாளா ஏன் தோல்ல போட்டுக்கன்னு சொல்லாம இருந்தனே, இப்ப அந்த ரகசியத்தை சொல்ல போறேன். நீ இத்தனை நாளா சொல்லாம இருந்தனாலதான் இவன் 10 நாளா கடல்ல இறங்கல, நான் 30 நாள் சாப்பாடு சாப்பிடல. இதோ இவன் இதுக்கு மேல வளரவே இல்ல. பெரிய ரகசியம். சொல்லுடா. நான் பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணுக்கு நல்லா வீணை வாசிக்க தெரியும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் பொண்ணு 10 விரலையும் வாசிப்பா, இந்த விரல்ல மட்டும் வாசிக்க மாட்டான்னு சொன்னேன். இப்படித்தான் அதிர்ச்சி அவங்களுக்கு கேட்டாங்க. நான் சொன்னேன் இது ஏன் வரலாச்சே, எப்படி வாசிப்பான்னு சொன்னேன். அடிச்சதோட விட்டா பரவாயில்லையே, உன் மூஞ்சிக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னாடி கையில அவுத்த கையில தோல்ல மாட்டினதுதான். எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது இடுப்புல கட்டுறது சபதம் போட்டேன். வாங்க வாங்க, உங்க எதிர்காலத்தை பத்தி சொல்றேன் வாங்க. ஆண்டி அரசன் ஆனதும், அரசன் போண்டி ஆனதும், அண்ணன் தம்பி சண்டை, நிலத்தகராறு, புருஷன் முண்டாட்டி பிரியறது, விபத்துல செத்தது, இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கேன். கையை காட்டுங்க. ஏண்டா பொந்துவாயா, நீ யாருக்குமே நல்ல விஷயங்களை சொன்னது இல்லையா? கையை காட்டுங்க சொல்லிடுவோம். இவர் இதுக்கு முன்னால ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கணுமே. நாங்க அங்க இருந்து பேசினத நீ இங்க இருந்து கேட்டுட்டு எங்க கிட்டயே திருப்பி சொன்ன, நீ அடி வாங்குவ. சத்தியமா சொல்றேன், இவரோட கைரேக அமைப்புப்படி இவரோட ஜாதகத்துல லக்னம் மீனம், மீனத்துக்கு 7ஆம் இடமாகிய கலஸ்தரஸ்தானம் கன்னி, கன்னியில ராகுவும் கேதுவும் அதிசயமா ஒன்னா சேர்ந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது பொண்ணு பார்க்க போனா அடியில வாங்கிட்டு வரணும், இதுதானே எங்க ஜோசியமே சொல்லுது. ஜோசியம் என்ன சொல்லுது தெரியுமா? இனிமே நீ சோசியமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. பனானா ஏய் பனானா ஏம்மா ஆச்சுங்க? அத கூட்டல. எப்ப கூப்பிட்டீங்க? அத பனானா பனானா கூட்டல. அது யாருமா? ஏய் நீ என்ன விக்கிற? வாய பயம். இதுக்கு தான் இங்கிலீஷ்ல பனானா சொல்றது. ஏய், என்ன தமிழ்நாட்டுல வந்து டச் புஷின்னு இங்கிலீஷ் பேசிட்டு தமிழ் பேசுவோய். ஓய் don't touch me. I don't like anyone touching me and kissing me. அக்கா என்ன சொல்லுது? அக்காவை கிச்சு முச்சு முட்ட கூடாதுன்னு சொல்லுது. இல்லக்கா? You bloody boatman. Yeah. You bloody fisherman. Yeah. You bloody idiot. என்னடி டச் புஷி இச்சு கிச்சு? பொண்ணு விடுச்சே, சீக்கிரம் இறங்குடா. ஐயோ ஐயோ ஏண்டா பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடியே அடிபடுதே. ஒருவேளை ஜோசியம் சொன்னது சரியா இருக்குமோ? அடச்சை, அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு இந்த கையில இடுப்புல கட்டண்டா. தூக்குங்கடா. தூக்க வேண்டியதா இருக்கு. ஐலசா, டேய் என்னடா வாசல்லயே பயப்பட்டுறாங்க? சம்பந்தம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளாரே விடுவானுங்க போல இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குது. பயக்கல விட. வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். நான் தான் கல்யாண பொண்ணு. அம்மா உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, போய் கூட்டிட்டு வரேன். என்னடா பொண்ணு பார்த்த? கல்யாண பொண்ணுக்கா அம்மாவுக்கா? பொண்ணுக்கு தானுங்க. இது ஒரு வித்தியாசமான குடும்பங்க. என்ன வித்தியாசமான குடும்பம்? வழக்கமா அம்மா தான் பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டி வருவாங்க. இது என்ன பொண்ணு போய் அம்மா கூட்டி வரும்னு சொல்றது? குழப்புறாங்களே. வணக்கங்க. நான் தான் பொண்ணோட அம்மா. இவர் தாம்மா மாப்பிள்ள. கொஞ்சம் இருங்க, எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன். அப்பாவா? அவர் எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்காரு. அது ஒண்ணு இல்லைங்க, இது வரைக்கும் வந்த மாப்பிள்ளை எல்லாம் அடி வாங்கிட்டு போனாங்க. இந்த மாப்பிள்ளையாவது நல்லபடியா அமையணுமேன்னு ஒவ்வொருத்தரா நல்ல நேரம் பார்த்து வரோம். இங்க வந்தா இவனை நம்பாதீங்க, பிராடு. அரமண்டையில நடுக்கோடு வேற. இவர் தாங்க என் அப்பா. பாப்பீங்க உங்க வாய் பொந்து வாயில நல்ல வாயி. ஐயோ, அவ இன்னைக்கு சொரா புட்டுதா. ஐயோ, நான் படகுல வரல. பொண்ணு பார்க்க போவியா? பொண்ணு பார்க்க போவேன். நல்லா ஒரு கல்யாணம். என்னமா வேணும்? பொண்ணு பார்க்க போனேன். பாத்துட்டியா? போடு. அடுத்து வா. ஐயோ, கடல் பாரு. போ போ. காசு கொடுத்தியா? போ. போங்க. வா 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 வா. பாத்து போயிட்டே இரு. இது பொண்ணு இல்லையா? கடல் கன்னி. பாத்து போய் சீக்கிரம். பொம்பளைங்க போடு. எங்க தாத்தாவுக்கு தாத்தா சொல்லியிருக்காரு, அந்த காலத்துல கடல்ல எக்கச்சக்கமான கடல் கண்ணி இருந்துச்சான். இந்தியாவுல இப்பெல்லாம் இதெல்லாம் இல்ல. நம்ம முத்தலகு போட்ட வலையில எப்படியும் ஒண்ணு மாட்டிருச்சு. வாய் இருக்கு, மூக்கு இருக்கு, கண்ணு இருக்கு. இந்த கடற்கண்ணி பேசுமா? தண்ணியில் தாண்டா பேசும். யார் கூட? இன்னொரு கடல் கண்ணியோட.
உட்காந்துருச்சு, பயமா இருக்கு. தந்தான தானே தந்தானோ தந்தான தானே தனா தந்தனா தானே தனா ఎన్ని నీళ్ళు నీళ్ళు ఎగసాయం పనదేరిలే. ஏய், அங்க பாரு சரியான குறுமுட்டை. అదే మా ఊర్లో అయితే కరుము నెల్లు అన్ని వేసి లక్షల డబ్బు కట్టల ఎడితిది. అమ్మో అమ్మో జాలి. நிலங்கிறான், தண்ணிங்கிறான், விவசாயம்ங்கிறான். ஒண்ணு செய்யுமா, இவங்க கிட்ட பீச்சை வித்து நம்ம காசாக்கிடுவோம். ஆமாங்க. இவரா தண்ணி இங்க வச்சுட்டு மா ஊரு வந்துட்டு கிருஷ்ணான தண்ணி கேட்டுச்சு. இந்த வேலைக்காரங்க ஒழுங்கா வேலைக்கு வரது இல்ல, அதனால இந்த நிலத்தை கொடுத்துட போறேன். இந்த இடத்தை எவன்டா வாங்குவா? கம்மி விலையா இருந்தாலும் ஒரு நல்ல விவசாயி கொடுக்கலாம்னு இருக்கேன். சுவாமி, இந்த நிலம் எங்கள் தானே? ஆமாமா, ஏதான் அண்ணி மீது சுவாமி. அண்ணி இதுலயே ஏதாயா? எவ்வளவு சுவாமி? நீ எவ்வளவு வச்சிருக்க? 10,000 சுவாமி. ஒரு ஏக்கர். 2 ஏக்கர் சுவாமி. ரொம்பவும் ஆசைப்படாத, முதல்ல இதுல விவசாயத்தை பண்ணு, அதுல வருமானம் வருது பாரு, அப்புறம் 2 ஏக்கர் வாங்கலாம். சரி சரி சரி. ஏய், அவனுக்கு விஷயம் புரியறதுக்குள்ளார ஓடி போயிடுவோம். வா. அப்ப நாங்க வர்றோம். వామ్మనిమ్మ వామ్మ నీవు నన్ను జోడి బీచ్ పక్కన వాడి. அங்க பாருங்கடா, கோவிந்த விவசாயம் பண்றான். ఎరువాక సాగారో రన్నో చిన్నన్న నీ కష్టమంతా తీరునరో అన్నో తెలుగన్న జలపడ దోపడ ఎడ్ల గట్టుకో. హై హై హై. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? தெரியல, விவசாயம் பண்ற. ஏண்டா பீச்சில் வந்து ஏறு விடுறியா? உனக்கு அறிவு இருக்கா? அரே, நீ துட்டு கொடுத்து வாங்கச்ச சுவாமி. நீ இது வரைக்கும் எவங்கிட்ட ஒழுங்கா வாங்கல, இனிமே தான் வாங்க போற. அவர்கிட்ட வாங்க சுவாமி. நீ எவங்கிட்ட வாங்கினாலும் எங்கிட்ட வாங்கினாத்தான் இனிமே இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். போடா. ஐயோ போடா. ஐயோ ஐயோ மோசம் பண்ற சார். ஐயோ அவன்கிட்ட மாட்டினா பின்னிடுவான். அப்புறம் நம்ம கதி கோவிந்தா கோவிந்தா. இதுதான் நம்ம மார்க்கெட். கடல்ல மீன் பிடிக்கிற அத்தனை பேரும் அவங்க பிடிச்ச மீன் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்க இருந்துதான் வெளிநாட்டுக்கு எல்லா மீனும் ஏற்றுமதி ஆகுது. ஒரே நாட்டம். மீனோட நாட்டமா இல்ல மீன்காரங்க மேல நாட்டமானு தெரியல. அக்கா பூச்சா இருக்குது. இவன் மூஞ்சி முழியும் பாரு, மீனுக்கு இவனுக்கு வித்தியாசமே இல்ல. ஏக்கா, எப்பக்கா வந்தீங்க? எப்படிக்கா இருக்கீங்க? யோ, என்ன எப்படி அவனுக்கு தெரியும்? என்னக்கா நீங்க எங்களை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களை பத்தி தெரியாதாக்கா? டேய், அக்கா மேல ஒரே வாசனையா இருக்குடா. அக்கா, என்ன சோப்பு போட்டுக்கா குளிக்கிறீங்க? துணி சோப்புடா. அக்கா, துணி சோப்பா போடுறீங்க? துணிதாண்ட வாசனை வருது மேலே. ஏய், இவங்களை யாரு நினைச்ச? நாங்க ஒண்ணும் நினைக்கலையே. ஏய், நீ என்ன நினைச்ச? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் துணியை சாலியன் நினைச்சேன். சூப்பர் ஃபிஷர்மேன். வெரி இடியட். குடிக்காத ஜென்மங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய், எங்களே குளிக்காதவங்கன்னு சொல்ற? மனுஷன் செத்தா அந்த உடம்ப எங்க கடல்ல கரைச்சாதான் செத்தவங்களுக்கு மோட்சம். அப்படிப்பட்ட புனிதமான கடல்ல இறங்குற நாங்க குளிக்காம இருப்போம். என்னடா செருப்பக்கனா? பலீர்னு உனக்கு இப்ப கேட்கல? ஓ, செருப்பு அங்கி போச்சா? தினமும் நாட்டமாவும் நாட்டத்தோட இருக்கிறவங்களோட புத்தி இப்படித்தாயா நாரும். என்ன பண்ற பாரு. அங்க பாருங்க, அவன் என்ன அவமானப்படுத்தி என் மேல மீன்ல கொட்டிட்டானே. என்னண்ணே, என் மேல மீன்ல கொட்டிட்டான்னு சொல்றேன். போய் அவனை அடிங்கண்ணே. அவனுங்கிட்ட சண்டை போட்டு வியாபாரத்தை கற்றுக்க சொல்றியா? லுக்கியர், இவனுங்கிட்ட படவை கொடுத்து மீனை பிடிச்சாரு சொல்லி நான் லட்சமா சம்பாதிச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் அதுக்காக அவனுக்கு தரது வெறும் 1000 தான். இவனுக்கு அறிவு கம்மினாலும் ரோஷம் ஜாஸ்திமா. என் வேலை முடிட்டோம், நானே இவனில் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. ஒன் செகண்ட், மிஸ்டர் ஜானி. தண்ணி ஒண்ணு இல்லடா. ஜானி, மீட் மை சிஸ்டர். ஹலோ. இவர் என்னோட எக்ஸ்போர்ட் பிசினஸ் பார்ட்னர்மா. நீ வீட்டுக்கு போமா. டேய் மீன்காரா, உன்னை நான் விட மாட்டேன்டா. உன்னை பாத்துக்கிறேன்டா. அடிங்க. நான் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். 30 வருஷமா நீ கடலுக்கு போயிட்டு தான் இருக்கிற. இது வரைக்கும் ஒரு மீனை கூட பிடிச்சது இல்ல.
அப்படி என்ன புதுசா விஷயத்தை கண்டுபிடிச்சிட்ட? அன்னைக்கு ராத்திரி ஒரே மழை, சலசலன்னு அலை, படபடன்னு இடி, சுன்னு காத்து. திரும்பி பார்த்தா ஒரு மரம், மரத்தை சுத்தி கிளையெல்லாம் இலை. அத பார்த்த உடனே யோசிச்சேன், அடுத்த நாள் யோசிச்சேன், அதுக்கு அடுத்த நாள் யோசிச்சேன், அதுக்கு அடுத்த நாள் யோசிச்சேன். யோசிச்சது போதும்டா, விஷயத்த சொல்லு. ஏன் இந்த மரம், கொடி, செடி, புல்லு, இலையெல்லாம் பச்சையா இருக்கு? இது வரைக்கும் யாரும் யோசிக்காத விஷயம். இதுக்கு பதில கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் பச்சையா இருக்கு? இதுக்கெல்லாம் பச்சை தண்ணி ஊத்தி வளர்க்கறதுனாலதான் பச்சையா இருக்கு. இங்கேயே புதைச்சி நானும் பச்சை தண்ணி ஊத்துறேன், நீயும் பச்சை மரமா வளர்ந்துரு. நம்ம கோயிந்தா. అయ్యయ్యో డబ్బుల డబ్బులు పోయనే చేతుల ఖాళీ ఆయనే. ஏய் கோயிந்தா, அடி பின்னிடுவா, சீக்கிரம் ஓடியாடா. ఉన్నది కాస్త ఊడింది, సర్వమంగళం పాడింది, పెళ్ళా మెడలో నగలతోని సాపోయింది. అయ్యో గోవిందా కిట్ట వరాడి. ఏమి జంతువురా నువ్వు? ఇంత మాత్రాలు ఎప్పుడు పగలేదే. యారని? நான் மனுஷன் இல்ல, கடல் ஆமை. கடல்ல இருந்து கரைக்கு வந்து மனுஷனை பிச்சு திண்டு மறுபடியும் கடலுக்குள்ளே போயிருவேன். நானில்ல.